இந்தியாவினுடைய மிக மூத்த பத்திரிகையாளரான திரு கரண் தப்பார் அவர்கள் மேலேயும், அதே போல ஒயர் இணையதளத்தினுடைய ஆசிரியரான திரு சித்தார்த் வரதராஜன் மீதும் அஸ்ஸாம் காவல்துறையினர் ஒரு சம்மன் அமைச்சிருக்காங்க. அவங்க மேல தேச துரோக வழக்க போட்டிருக்காங்க. பத்திரிகையாளரா இதை எப்படி பாக்குறீங்க? இந்தியாவினுடைய தற்பொழுதைய பத்திரிகை சூழல் அப்படின்றது எப்படி இருக்குது? ஆல்ரெடி இந்திய திருநாடு பத்திரிகையாளர்களுக்கு உகந்தமான ஒரு நாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தரவுகள் வந்திருக்கு. இதன் அடிப்படையில் நிறையா ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வேலைச்சுமை ஜாஸ்தி, பெரிய சம்பளம் கிடையாது, அந்த பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு என்பது இல்லை. இப்போ இதில் ரொம்ப முக்கியம் பாதுகாப்பு என்பது. இப்போ சித்தார்த் வரதராஜன் அவர்களோ இல்லை கரண் தாப்பர் அவர்களோ மூத்த பத்திரிகையாளர் அப்படின்றத தாண்டி தைரியத்துக்கு பேர் போனவங்க. எது தப்பு எது சரி அப்படின்றத உச்ச குரலில் உரத்த குரலில் அவங்க கருத்துக்களை சொல்லக்கூடிய தன்மை படைத்தவர்கள். எங்கள் தொழிலில் வீரமானவர்கள், தைரியமானவர்கள், கையூட்டு பெறாதவர்கள் ரொம்ப குறைவாயிட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்கள வச்சு தான் அடுத்த தலைமுறை பத்திரிகை தொழிலுக்கு வரணுமா வேணாமான்றதை முடிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறவங்களே இவங்க வழக்கு போட்டு தேச விரோத சட்டம். நான் என்ன கேட்குறேன்னா, என்னோடய புரிதல், நான் சட்டம் படித்த மாணவன். அவங்க எதனா குண்டு தயாரித்தாங்களா, இல்லை எங்கன்னா டிஃபன் பாக்ஸ் குண்டு வச்சாங்களா, இல்லை எதனா தீவிரவாத செயல் பண்ணாங்களா, இல்லை நாட்டில் என்ன பிளவுபடுத்தினாங்க? இருக்கிற பிரச்சனை இப்போது கூக்கி இன மக்களுக்கும் மற்ற இன மக்களுக்கும் அங்கே பிரச்சனையாச்சு. மிசோரம்லலாம் பார்த்தோம். நம்ம வேறு சில மாநிலங்கள்லாம் பிரச்சனையாகுது. இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனை, மத கலவரம், சாதி கலவரம், குண்டு வெடிப்பு இதெல்லாம் நடக்கிற இடத்துல கூட இந்த மாதிரி ஒரு தீவிரவாத சட்டத்தின்படி பண்ணி நடவடிக்கைலாம் பெருசாக எடுத்தவங்க. ஆனால் ஒரு பத்திரிகையாளர்கள் தங்களோட கருத்து சொல்கிறாங்க, விவாதம் பண்ணுறாங்க, வாதகம் பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறாங்கன்ற ஒரே காரணத்துக்கோசரம், காழ்ப்புணர்ச்சிக்கோசரம் இந்த மாதிரி கேஸ் போடுறதுலாம் இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இது ஒரு அடக்குமுறை தான். அதை தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. இது எதிர்க்கட்சிகள் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் நிறைய பேர் இதை பற்றி பெருசாக பேசுகிறது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை எதிர்க்கட்சிகள் அவங்க கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதும் ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி நேரத்தில் மக்கள் பத்திரிகையாளர்களை, வழக்கறிஞர்களை, நீதிமன்றங்களை தான் நம்புவாங்க. இந்த மாதிரி ஒடுக்க என்ன ஆகும்னா, பேசுகிறதுக்கு இல்லை, இது இப்படியே போச்சுன்னா கிட்டத்தட்ட நமக்கு கொரியா மாதிரி இல்லை சைனா மாதிரி அந்த மாதிரியான ஒரு போக்கு போயிட்டு இந்திய திருநாட்டுக்கு இது ஒரு கேடு.